பிசிக்கலி அட்டாக் பத்தி பேசுறீங்க, நம்ம எதிர்கொள்ளணும்னு சொல்றீங்க. எந்த இடத்துல வலிக்குமோ அங்க அடிக்கணும்னு சொல்றீங்க. அது நிச்சயமா நீங்க தப்பா நான் கேள்விப்பட்டேன். நான் கீரல்ல ஒரு பேட்டியை உங்க வசதிக்கு ஏற்றபடி நீங்க சிசர் வெட்டி நீங்க போட்டீங்க. நான் கேள்விப்பட்டேன் நிறைய இந்துத்துவ அமைப்புகள்ல இல்ல நக்கீரல்ல முழு வீடியோ இருக்கு. அப்படி இல்லைங்க, நான் சொன்ன எங்க அடிக்குமோ வலிக்குங்கிறப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, I spoke in the context of duplicity of the RSS forces. என்ன duplicity சொன்ன? இதே உங்களுக்கு the liberal western countries which are essentially Christian, ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்க நாடுகளில் அங்க இருக்கிற லிபரல் டெமோக்ரஸி உங்களுக்கு வேணும், அங்க இருக்கிற ரூல் ஆஃப் லா உங்களுக்கு வேணும், அங்க நீங்க உங்களுக்கு ஈக்குவாலிட்டி வேணும், அங்க இருக்கிற உலகத்திறமிகு பல்கலைக்கழகங்களில் எல்லாம் நீங்கள் சென்று படிக்கலாம். இங்க இங்க இந்த நிறைய இந்த வசுதேவ குடும்பம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள RSS வெறிய சுமந்துட்டு நிறைய சாமியாருங்க சுத்துறாங்க. இவங்களுக்கெல்லாம் அங்க எஸ்டேட்டா வாங்கி அங்க நீங்க எல்லாத்தையும் நீங்க பரப்புறதுக்கான சுதந்திரம் வேணும். ஆனால் அங்க இவ்வளவு ஃப்ரீடத்தையும் நீங்க உரிமையா எடுத்துக்கிட்டு இந்த ஊர்ல இங்க பகையையும் வெறுப்பையும் விதைக்கக்கூடிய RSS நீங்கள் சியர் லீடர்ஸா இருப்பீங்க, அவங்களுக்கு நீங்க பணம் கொடுப்பீங்க, அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த முரண்பாடு எப்படி ஒத்துப்பீங்க? நீங்க அந்த ஊருக்கு போய் உங்களுக்கு அந்த ஊருக்கு கொடுக்குற எல்லா சுதந்திரமும் வேணும், எல்லா ஈக்குவாலிட்டியும் வேணும். ஆனா இந்த ஊர்ல அதே ஈக்குவாலிட்டியை இந்த ஊர்ல உள்ளவங்க, இப்ப நான் இந்த ஊர்ல கிறிஸ்டியனுங்கிறது எனக்கு வெறும் ஒரு 50 ஆண்டு கால நினைவு சார். 50 இயர்ஸ். இந்தியாங்கிறது எனக்கு ஒரு 70-75 ஆண்டு கால நினைவு. ஆனா உங்களோட ஐடென்டிட்டி அப்படிலாம் கிடையாது. என்னோட ஐடென்டிட்டி தமிழ் இஸ் மை ஐடென்டிட்டிங்க. தமிழ் இஸ் மை ஐடென்டிட்டி. என்னோட கோர் ஐடென்டிட்டிங்கிறது தமிழ். மை ஃபெய்த் இஸ் கிறிஸ்டியன் ஃபெய்த். இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், பட் எடுத்து சொல்றேன். கிறிஸ்டியன்ஸுக்கு கூட இந்த ஜீன் இருக்குல்ல, உங்க ஜீன் என்ன? கிறிஸ்டியன் ஜீனா உங்க ஜீன்? அப்புறம் இந்தியன் ஜீனா? தமிழ் ஜீன் தான். தமிழ் ஜீன் அப்படி சொல்லுங்க. ஜீன் தமிழ் ஜீன். பாரத் மாதாண்டெல்லாம் கிடையாது. தமிழ் தாய் மட்டும்தான் உண்டுங்க. தமிழ் தாய், தெலுங்கு தாய், கன்னட தாய், மலையாள தாய், ஒரிசா தாய், வங்காள தாய், இந்தி தாய், இப்படி பல தாய்மார்கள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு கூட்டு குடும்பம் தான் இந்தியா. புரியுதுங்களா? 10 தாய்மார்கள் சேர முடியுமே தவிர 10 சேர்ந்து ஒற்றை தாய் ஆகாது. இந்த ஃப்ராட் வேலைக்கெல்லாம் எங்கள்கிட்ட வராதிங்க. எங்களுக்கு பாரத தாயெல்லாம் இல்ல. பட் நீங்க ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்றீங்கல்ல. எங்க ஹர்ட் பண்றோம்? இப்போ ஒரு தேசபக்தியை அவங்க முன் வைக்கிறாங்க, தேசப்பற்று சொல்றாங்க. நாட்டு எங்களுக்கு தேசம் தமிழ் தான். தேசம் வேறு, நாடு வேறு. சிட்டிசன்ஷிப் இஸ் டிஃபரண்ட், நேஷனல் ஐடென்டிட்டி இஸ் டிஃபரண்ட். இந்தியாங்கிறது குடியுரிமை தரக்கூடிய ஒரு நாடு. அப்படித்தான் கூட்டாட்சியாக இந்த நாட்டை உருவாக்கியவர்களும் அவர்கள் வடிவமைத்த போது இதை ஒரு ஒன் நேஷன் அவங்க உருவாக்கலையே. இட்ஸ் a republic. You understand the difference between a republic and a nation? Republic is that, it is based on the constitution. ஏன் இன்னைக்கு நீங்க கேட்டீங்க 100வது நாள் வரப்போ ஏன் பண்ணீங்கன்னா, ஒரு அரசியல் பெரும்பான்மை என்பது வெறும் 30-35% வாக்குகள் தான். 35% வாக்குகள் என்பது ஒரு அரசியல் பெரும்பான்மை. ஆனால் அரசியல் பெரும்பான்மை அரசாக மாறுகிற போது நீங்கள் 100% மக்களுக்கும் பொது ஆட்சியை தர வேண்டும். அது கடப்பாடு. அதான் ரிப்பப்ளிக். இது ஒவ்வொரு கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் எல்லாமே நாடாளுமன்றத்திலயும் மக்களவையிலும் அப்படி கிடையாது. நிறைவேற்றப்பட்டது கிடையாது. பல கட்சிகள் just because you have a parliamentary majority. See, republicல it is not political party which is sovereign. It is not political majority that is sovereign. In a republic, you are the sovereign. I am the sovereign. ஒவ்வொரு குடிமகனும் sovereign. It is transferring my sovereignty through a political party. It is transferring interest. நல்லா புரிஞ்சுக்குங்க. Sovereign is not even the constitution. அரசியல் சட்டம் கூட இறையாண்மை கொண்டது அல்ல. குடிமகன் தான் ஒரு குடியரசில் இறையாண்மை கொண்டவன். புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கல. அந்த குடிமக்களின் பிரதிநிதி தானே அவங்க. இல்ல எத்தனை குடிமக்களுக்கு பிரதிநிதி? இல்ல சாரி, எத்தனை குடிமக்களுக்கு பிரதிநிதிங்க? 35%, 34%. 65% மக்களுடைய சாவரனிட்டிக்கு நீங்க பிரதிநிதி இல்ல, கிடையாது. சோ அதைத்தான் நீங்க காங்கிரஸோடு எவ்வளவு வருத்தங்கள், எவ்வளவு கோபங்க தாபங்கள் இருந்தாலும் கூட they don't tamper with the constitution because they know நமக்கு இருக்கிற பெரும்பான்மைங்கிறது ஒரு 35 to 40%, 60% பெரும்பான்மை மக்களினுடைய இறையாண்மை நமக்கு டிரான்ஸ்பர் ஆகல. சோ ஒரு உண்மையான கவர்மெண்ட் அப்படின்னா, நல்ல கவர்மெண்ட், அந்த 60% பேருடைய இறையாண்மையும் சென்சிட்டிவா நீங்க மதித்து அதை கருதி அதை போற்றி நீங்கள் ஆட்சி செய்வீர்கள். பட் டுடே I can say that my prime minister is Narendra Modi. That's what I can say. But the moment you will tamper with the constitution, நீங்கள் அரசியல் சட்டத்தையே just like that ஒரு விவாதத்துக்கு கூட கொண்டு வர மாட்டீங்க. ஆர்டிகல் 370 நீங்க தூக்கி போடுவீங்க. ஒரு solemn assurance is given in the very foundation of the, அப்படி பண்ணுவீங்கன்னா எதுக்கு நான் உங்களை அரசியல் சட்டத்தை நான் எதுக்கு மதிக்கணும்? என்னுடைய இறையாண்மையை நீங்கள் மதிக்காத போது
உங்களை நான் எப்படி, நீங்கள் என்னை ஆளுவதற்கு தகுதியுடையவர்கள் நான் எப்படி மதிக்க முடியும், அக்செப்ட் பண்ண முடியும்?